ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழால் வெல்வோம் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டினை டீகோட் பண்ண போகிறோம். கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கூறுறது பார்த்திங்கன்னா 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அளித்தது. இது கரெக்டு. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது தப்பு. இது 10வது அட்டவணையில் தான் இணைக்கப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா, 99வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னது கரெக்ட். அதாவது 1, 3 கரெக்டு. இந்த 3வது பாயிண்டில் பார்த்திங்கன்னா, 91வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன கொஞ்சம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, கட்சித்தாவல் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படுவதை தடுக்கிறது. இந்த சேஞ்சஸ் தான் 99வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னதுன்னா ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு மாறிட்டாங்கன்னா அவங்க அமைச்சராக நியமிக்கப்படுறத தடுக்கிறதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க இதில். அதனால் 1, 3 சரி. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1, 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.